வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சார்ந்து பல விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேற்று தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது தெரிவித்திருந்தார். 5 வருடங்கள் முடிந்த நிலையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார், ஏன் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒரு சில விடயங்களை நான் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்கள் கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது 2005ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது அவர் திருப்பலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். 2006ஆம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இறக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். இறக்கும் போது என்று சொல்வதை விட கொல்லப்படும் போது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார். 2006ஆம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜ் அண்ணன் அவர்கள் கொழும்பில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த 2 சம்பவங்களை பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட ஆதாரங்கள் தடயங்கள் கிடைக்கப்பெற்றது. ஆனால் ஏன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை, குற்றவாளிகளை இனங்காண முடியவில்லை என்றால் அது ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைப்படி அந்த கொலைகள் நடைபெற்றது. குறிப்பாக அந்த காலப்பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி 2005-6ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையில் அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிற்பாடு 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பல நாடுகளுடைய உதவியுடன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுதும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக கோட்டபாய ராஜபக்ச இருந்தார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல், குறிப்பாக ஈஸ்டர் திருப்பலியின் போது கத்தோலிக்க மக்களையும் மேற்குலக குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலில் கூட பல்வேறுபட்ட தடயங்கள் காரணங்கள் விசாரணை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றும் யாரால் கட்டளை வழங்கப்பட்டதென்ற அந்த கேள்விக்கு பதிலில்லாத ஒரு வினாவாக இந்த சபையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. மிக முக்கியமாக 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய ஒரு நகர்வாகத்தான் மக்கள் அதை பார்க்கிறார்கள். என்னுடைய கருத்து அதாகத்தான் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்றைய தினம் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். இந்த வழக்கு இன்று
என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த வழக்கில் 7 எதிராளிகளை பெயர் குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 2ஆம் எதிராளிக்காகவும் 4ஆம் எதிராளிக்காகவும் நான் ஆஜராகினேன். 2ஆம் எதிராளி தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அடுத்ததாக செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் அவருக்காக நான் ஆஜராகியிருந்தேன். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு 29ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட பொழுது அன்றைய தினமே நாங்கள் எங்களுடைய ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது ஒரு பொதுநல வழக்கு, ஆகவே இந்த வழக்கை இழுத்து கொண்டு செல்ல முடியாது, ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் காரணத்தினால் இது வழக்காளியை கோரிய சில நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதன் பிறகு 6ஆம் எதிராளியாக திரு சுமந்திரன் அவர்கள் கடந்த தவணையில் ஏப்ரல் 5ஆம் தேதி அது ஆட்சேபனை என்ற மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்த அடுத்து நாங்களும் ஆட்சேபனை மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. ஆனால் அன்று இந்த வழக்கை இன்று ஆட்சேபனை மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம். அந்த ஆட்சேபனை மனுவில் நாங்கள் முக்கியமாக கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தோமோ 29ஆம் தேதி எடுத்த நிலைப்பாட்டை, அதாவது நிவாரணத்தை வழங்கி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தவறவில்லை. ஆகிய ஒரே ஒரு விடயம் தான் அங்கே காணப்பட்டது என்னவென்றால், நாங்கள் முற்றாக யாப்பை மீறியதாக எங்கும் கூறவில்லை. யாப்பில் சில விதிகள் சில மாறுபாடுகளாக சில விதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிலரே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டைத்தான் எடுத்தோம். ஆகவே இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே, இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கூறினார். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன், இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவர்கள் எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளி கோரினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். வழக்கை நீடித்து கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் வாதாடுவதாக இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம். ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் எங்களுடைய நோக்கம், வழக்கை வெற்றி பெறும்போது காலங்கள் கடந்துவிடும். அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும். ஏனென்றால் கட்சி அங்கே நிலையான ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு மிகவும் ஒரு ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன. எல்லாரும் இறுதியாக நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில், எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. வழக்காளி நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அன்று 7 எதிராளிகளில் 6 எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு எதிராளி, 6வது எதிராளி மட்டுமே அவர் தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். அந்த ஆட்சேபனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி என்று அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளியும் 6ஆம் எதிராளியும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து, விசாரணைக்கு அல்ல, இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார், வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாட்டு எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை, தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார். அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு 31ஆம் தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வேலியற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். ஜாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடக்கு மாகாண வேலியற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்துள்ளனர். காலமாக நிலை வருகின்ற இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான, கல்வி கற்ற இளைஞர்களுக்கான ஒரு வேலையின்மை என்ற பிரச்சனையை மையமாக கொண்டு வேலையற்ற பட்டதாரிகள் என்று சொல்லி சங்கங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலை அரசாங்கத்தினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமாக இருப்பதனால் இன்று பல இளைஞர்கள் படித்துவிட்டு தங்களுடைய 20 வருஷ கனவுகளை நிறைவு செய்து ஒரு கூலி தொழிலுக்கு போற ஒரு நிர்பந்தத்துக்கு எங்களோட படித்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. அத்தோடு தங்களுடைய கனவுகள், இலக்குகளை மையமாக கொண்டு படித்து நடுத்தரவில் நிற்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அப்ப அந்த நிலையில நாடு தழுவிய பட்டதாரிகள் பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் வடமாகாண ரீதியாக வடமாகாண வேலையில்லா பட்டதாரி சங்கமாகிய நாங்கள் வருகின்ற 29ஆம் தேதி
9 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த வடமாகாண ரீதியாக இருக்கிற பட்டதாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையில்லா பட்டதாரி சங்கம் எடுக்கின்ற ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அத்தோடு இந்த போராட்டத்தோடு நாங்கள் 4 கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்பெற செய்கின்றோம். பட்டதாரிகளுக்கான வேலை நியமனத்தின் போது போட்டி பரீட்சையினை வைப்பதனை நாங்கள் நிராகரிப்பதோடும் ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை மீண்டும் அரச ஆசிரியர் நியமனத்தின் போது ஆட்சேர்ப்பதை நாங்கள் நிராகரிப்பதோடும் வடமாகாணத்தில் அதிகமாக இருக்கிற விசேட தேவைக்குரிய பிள்ளைகளை அரசாங்கம் எவ்வாறு கண்டுள்ளதா அல்லது அவர்களுக்கான ஏதாவது வாய்ப்புகள் வளங்களை கொடுத்திருக்கின்றதா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்துக் கொண்டு பட்டதாரிகளுடைய எதிர்கால கேள்வி என்னவாக இருக்கும், அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும், இந்த சூழலை அவர்கள் இந்த அரசாங்கம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எங்களுடைய இந்த 4 கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே வேலையில்லா பட்டதாரிகள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த பட்டதாரிகளை ஏற்படுத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்குமாறு பணிவன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னால் 077 35 39 992 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய. இலங்கை ராணுவத்தின் அம்பாறை 24ஆம் பிரிவின் புதிய தளபதியாக மேஜர் ஜெனரல் அனில் பெரேரா பதவியேற்றுக் கொண்டார். 24வது டிவிஷனுக்கு வந்தடைந்த புதிய பிரிவு தளபதி ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு வழங்கப்பட்டது. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பாக 31வது நாளாகவும் நேற்று தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதாக தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் 31வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். வணக்கம், நான் தாமோதரம் பிரதீபன். தற்போது நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக தொடர்ச்சியாக இன்று 31வது நாளாகவும் இந்த பிரதேசத்திற்குட்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். 31 நாட்களாகியும் கூட இதுவரையிலே இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரோ அமைச்சினுடைய செயலாளரோ அல்லது உரிய அதிகாரிகளோ இதுவரை எங்களை சந்திக்கவோ எங்களுடைய குறைகளை கேட்கவோ இல்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் எந்த ஒரு இனத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது யாருக்கும் எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரள்வான சில கதை பேச்சுகள் ஊருக்குள்ளே உலாவுவதை நாங்கள் அறிகிறோம். அதே போன்று முகநூல் போன்ற பொது தளங்களிலும் கூட சில நபர்கள் இந்த விடயம் என்ன என்று அறியாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடும் கூட நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். நாங்கள் கூறுகின்றோம், இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது, யாருடைய உரிமைகளையும் பறிக்கின்ற போராட்டம் கிடையாது, யாருடைய எதையும் கேட்கின்ற போராட்டம் கிடையாது. மாறாக 93ஆம் ஆண்டு ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான முழுமையான அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கும் மாத்திரமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக இயங்கக்கூடாது என்ற முனைப்போடு பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர், அதே போன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் போன்றவர்கள் தாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை கல்முனை வடக்கு உபசெயலகம் என்று எழுதுகின்ற முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் கூறுகின்றோம், இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது. இந்த பிரதேச செயலகத்துக்கான உரிமைகளை அதிகாரங்களை முழுமைப்படுத்துகின்ற போராட்டம் மாத்திரமே என்பதை கூறிக்கொள்கின்றோம். இன்று கல்முனை வடக்கு பிரதேசத்தின் முன்னால்
31வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. 31 நாட்களும் சொல்லன்னா துயரங்கள், மக்கள் படும் துயரங்கள் இறைவன் மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றான். மக்கள் வவுனியா பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மச்சத்தின் ஏற்பாட்டில் கலை கலாச்சார நிகழ்வு வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. ரம்லான் பெருநாளை கொண்டாடும் முகமாக ஹிலால் எனும் சொர்க்கத்தின் பிரத்தியோக வாசலால் செல்லலாம் வாசகத்தில் அமைந்த குறித்த கலை கலாச்சார நிகழ்வில் பிரதம விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி மங்களேஸ்வரம் கலந்து கொண்டு 4வது இதழினையும் வெளியிட்டு வைத்தார். வவுனியா மாவட்டத்தில் பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரயாண கொடுப்பனவை மற்றும் காகிதத்தை கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி இந்த கவனீர்ப்பில் ஈடுபட்டனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த பொருளாதார இக்கட்டான கால நிலையில் போக்குவரத்து கட்டணமின்றி மிக அதிகமான தூரத்துக்கு சென்று மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் போக்குவரத்து சென்று வேலைகளை செய்வதனால் அலுவலகத்தில் இருக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் அதிக தூரமான அலுவலகங்களுக்கு சென்று தங்களுடைய சேவை செய்து வருவதனால் இப்படிப்பட்ட எங்களுடைய இக்கட்டான நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்களிடம் கூறுகின்ற எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு படியான 7,500 ரூபாயை தந்துதவுமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் வெளிக்களத்தில் வேலை செய்யும் மற்ற உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட அந்த ஆபீஸ் கிளைம் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் அதிகரித்து தந்துதவுமாறும் அவர்களுக்கு இல்லாத அந்த காகிததாகி கொடுப்பனவுகளையும் தந்துதவுமாறும் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகின்ற ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் மத்தளை விமான நிலையத்தில் வரவேற்றுக் கொண்டனர். As we just witnessed, the Chief of Defence Staff has escorted the two presidents to the saluting stairs, and the Guard of Honour and the 21 can salutes along with the national anthems will proceed. රාජ්‍ය නායකයෙකු වෙනුවෙන් පවත්වන ආචාර සම්මාන වෙඩිමුර 21 ඉරාන ජනාධිපතිවරයා වෙනුවෙන් ලබා දීම තව ටික වේලාවකින් සිදුවීමට නිරෝධ වෙනවා. Yes, both the presidents participated in the national anthems of Iran and Sri Lanka. And then what we are witnessing right now is the 21 gun salute. And this is considered as the highest honor accorded to a high-profile individual in a special occasion as this.
talking about the relations between the two countries. Sri Lanka and Iran are centuries old and predate the establishment of diplomatic relations. In the Persian era, the ties between the two countries linked mainly to the Strait of Hormuz. Formal diplomatic relations between the two countries were established in 1962. Iran set up its mission in Colombo in 1975, and Sri Lanka established its mission in Tehran in January 1990. Both countries enjoy close cooperation in all spheres and support each other in the multilateral fora. There has been a constant exchange of high-level visits between the two countries. අපි සඳහන් කළ ආකාරයට ඉරාන ජනාධිපතිතුමාගේ ආසියානු සංචාරය අතරතුර ශ්‍රී ලංකාවට පැමිණීම ශ්‍රී ලංකාවේ ආර්ථිකයට ඉතා ප්‍රබල ඉතා දැවැන්ත ශක්තියක් බවට පත් වෙනවා මේ මොහොතේදී. ඉරානය පසුගිය දෙවසරක කාලය තුල ශ්‍රී ලංකාවේ තේ වැඩි වශයෙන් මිලදී ගන්නා රට බවට පත් වුණා. ඒ වගේම අපනයන ආර්ථිකයට විශාල ශක්තියක් ඉරානය විසින් ශ්‍රී ලංකාවට ලබා දෙනු ලැබුවා. මේ කාරණාත් එක්ක අද දවසේදී විශේෂයෙන්ම மகவெளி வியாபாரேன் பசுவ மிரட்ட கிரியாத்மக மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னிருவில்பட்டு பிரதேசத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட விவசாய பண்ணைக்கு வியாபார பாடசாலை கருப்பொருளின் கீழ் பயிற்சி நெறி ஒன்று குறுக்கல்மடம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கம அமைச்சினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மாதுளை பயிற்சியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு இந்த பயிற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பண்ணையில் காணப்படும் வேறுபட்டோக்கம் உற்பத்திக்கு போதுமான இங்கே அனுபவம் வளங்களை உச்சநிலை யோகத்தை அடிப்படையாக சந்தைகளில் தீ நிலவு பார்க்கின்ற முடியும் நட்ட பிறகு என்னுடைய பயிற்சிக்கு கடைசியாக நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளர்களாக இருந்து நீங்கள் ஒரு நிறைய பேர் வச்சு தொழில். இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.